இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னா, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 2025-26 இந்த நிதியாண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த பட்ஜெட் சார்ந்த டிஸ்கஷன் நடந்துட்டுருக்கு. டிஸ்கஷனில் வந்து பிரதான எதிர்க்கட்சி அதிமுக கலந்துக்கிறாங்க, 4 எம்எல்ஏ மட்டும் வச்சுருக்க பாஜக கலந்துக்கிறாங்க. இப்போ இதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசனும் டிஎம்கேவும் நடந்த டிஸ்கஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். குறிப்பாக வந்து வானதி சீனிவாசனுக்கு தங்கம் தென்னரசு சில காட்டமான பதிலடியை கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். குறிப்பாக பாஜகனுடைய எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அவர்கள் என்ன ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்கன்னா, தமிழ்நாடு வந்து ஒரு முன்னேறிய மாநிலமாக இருக்குது, இந்தியாவுக்கே வந்து நீங்கள் முன்னுதாரணம் உங்களை சொல்லிக்கிறீங்க, அப்போ வந்து பெண்களுக்கான தனியாக ஒரு பட்ஜெட்டை நீங்கள் தாக்கல் செஞ்சால் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. எப்படி விவசாயிகளுக்கு, அதாவது எப்படி வந்து விவசாயத்துறைக்கு தனியாக ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்கிறோமோ அந்த மாதிரி வந்து பெண்களுக்கான ஒரு தனி பட்ஜெட் கேட்குறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு இங்கே ஊட்டச்சத்து குறைபாடு பெரிய லெவலில் இருக்குது, அதை சரி செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்றாங்க. அது குறித்து பெண்கள் மற்றும் சமூக நலத்துறை அமைச்சர் திரு கீதா ஜீவன் அவர்கள் என்ன கொடுக்குறாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரியான பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க. அந்த ஸ்கீம் என்ன அப்படின்னா, போஷன் அபியான் திட்டத்தில் வந்து நீங்கள் அந்த விஷயத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்கிறீங்க, அதை விட ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நாங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய கர்ப்பிணிகளுக்கும் பெண்களுக்கும் சிறப்பான சில ஸ்கீம்ஸை செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விளக்கம் கொடுத்து அந்த விஷயத்தை அவங்களுக்கு ஒரு அழகாக அதை கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து வானதி சீனிவாசன் இன்னொரு விஷயத்தை ரைஸ் பண்ணுறாங்க. என்ன ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, சொத்துக்களை வந்து பெண்கள் பேரில் பதிவு செஞ்சால் வந்து 1% வரையும் சலுகை கொடுக்குறீங்க இருக்கீங்க, அது 1%ங்கிறது ரொம்ப குறைவானதாக இருக்குது, ஸோ அது 5% கொடுக்கணுன்ற ஒரு கேள்வியை ரைஸ் பண்ணுறாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து இங்கே தான் ஒரு முக்கியமான டிபேட்டுக்கு வராங்க. என்னன்னா வந்து தங்கம் தென்னரசு வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை எழுப்புறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒன்றிய அரசு பார்த்தீங்கன்னா வந்து, அதாவது பிஜேபி கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசின் மீது ஒரு கனிவு பார்வையை காட்டுது, அதே மாதிரி மத்திய பிரதேசின் மீது ஒரு அன்பு பார்வையை காட்டுது. அவங்க ஒரு கூட்டணி கட்சியோடு சேர்ந்து ஆட்சி செய்யக்கூடிய பீகாருக்கு வந்து ஒரு கருணை பார்வையை காட்டுறீங்க, அந்த மாதிரியான கருணை பார்வையை கூட தமிழ்நாட்டு மீது காட்ட மாட்டேறீங்க. அப்படி காமிச்சா தமிழ்நாடு கூட ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும், தப்பிச்சுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்றாங்க. அதை குறிப்பிடும் பொழுது வந்து வானதி சீனிவாசன் இங்கே தான் வந்து உள்ளே வந்து பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் தான் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து மத்திய அரசில் வந்து ஒரு மோதல் போக்கை கடைபிடிச்சிட்டு இருக்கீங்க, அரசியல் காரணத்துக்காகவும் அவ்வளோ பெரிய ஒரு மோதல் போக்கை நீங்கள் பின்பற்றுறீங்க. மத்திய அரசு வந்து யாரையும் வஞ்சிக்கக்கூடிய எண்ணத்தில் பார்க்கல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நிதி கட் பண்ணுது, நிதி கொடுக்காம வஞ்சிக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் வந்து நிதிக்குழு பரிந்துரைக்கக்கூடிய அந்த விஷயத்தை எந்த ஒரு அரசாலையும் தடுக்க முடியாது. ஸோ வந்து அப்போ நீங்கள் எப்படி வந்து எங்களை வந்து நிதி கட் பண்ணுறீங்கன்னு சொல்லி எங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் முன்வைக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து பதில் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு தங்கம் தென்னரசு தள்ளப்படுறாரு. ஒரு கிளியரான ஒரு பதில் அங்கே கொடுக்குறாரு. ரீசெண்டாக தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் 2 விதமான விஷயத்தில் நிதி வழங்குற விஷயத்தில் வஞ்சித்திருக்கீங்க. அந்த 2 டிபார்ட்மெண்ட் என்னென்னா, ஒன்று கல்வி டிபார்ட்மெண்ட், கல்வித்துறையில் வந்து நீங்கள் வந்து வெளிப்படையாக தெரியும் 2152 கோடி நீங்கள் தரல அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து 100 நாள் வேலை திட்டம், மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு 100 நாட்கள் வேலை வழங்கக்கூடிய ஒரு திட்டம் வந்து பின்பற்றப்படுது. அந்த திட்டத்தை பற்றி நம்ம கடந்த காலத்தில் நம்ம சேனலில் அதனோட பின்னணி அரசியல் நம்ம விரிவாக நம்ம பேசியிருப்போம். அது என்னன்றதை நீங்கள் பாருங்கள். இப்போ என்னென்னா, அந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் வந்து 3000 கோடி வந்து நிதி வந்து யூனியன் கவர்மெண்ட் தரல, மறுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த 100 நாள் திட்டத்துக்கான ஃபண்டை ஏன் கட் பண்ண அப்படின்னா, அந்த ஃபண்டு தரதில் எங்களுக்கு தயக்கமே கிடையாது, நாங்கள் தந்துடுவோம். ஆனால் அந்த பணத்தை லோக்கலில் இருக்க அரசியல்வாதிகள் வந்து உங்களுடைய சுயலாபத்துக்காக நீங்கள் அதை பயன்படுத்துகிறீங்க, அதில் சில ஊழல்கள் செய்கிறீங்க. அதாவது எப்படின்னா, உங்களுக்கு வேண்டப்பட்ட நபர்களை பணியில் அமர்த்துக்கிட்டு அவங்ககிட்ட கமிஷனை வாங்கிக்கிட்டு இந்த ஸ்கீமை நிறைவேற்றுறீங்க. ரெண்டாவது வந்து அந்த திட்டத்தின் காரணமாக விவசாயிகள் பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க, விவசாய தொழிலுக்கு யாரும் வரமாட்டாங்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாங்க. ஸோ வந்து அதில் வந்து ஒரு பெரிய ஒரு ஊழல் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சில அது டீப்பாக இன்னும் அடுத்தடுத்த விஷயம்லாம் அதில் பேசுகிறான்னு வைங்களேன். அதெல்லாம் சொல்லி வந்து அந்த 3000 கோடி வந்து தர மறுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்லிமெண்ட்டில் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோனியா காந்தி வந்து அந்த 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தணும், அவங்களுடைய கூலியை வந்து 400 ரூபாயை உயர்த்தணும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையை கூட முன் வச்சாங்க அப்படின்னு பார்க்குறோம். இப்போ அதுக்கான ஒரு 3000 கோடி தமிழ்நாட்டை கட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ வந்து இந்த 2 விஷயத்தை குறிப்பிட்டு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குறிப்பிட்றாரு. இந்த மாதிரி வந்து நீங்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை நிதி சார்ந்த விஷயத்தில் வஞ்சித்துட்டு வரீங்க அப்படிங்கிறத குறிப்பிட்றாரு. குறிப்பிட்டது மட்டும் இல்லாமல் அதை கிளியராக பின் பாயிண்ட் பண்ணி சொல்கிறார். அதை எப்படி சொல்கிறாருன்னா, நிதிக்குழு வந்து கொடுக்கக்கூடிய ஃபண்டை வந்து மத்திய அரசு தடுக்காது, அதை எதுவும் பண்ண முடியாது நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அந்த நிதிக்குழு தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ நிதி கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்றாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, 9வது நிதிக்குழு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து 7% வரை நிதி கொடுத்துட்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய 15வது நிதிக்குழு 4.07% தான் எங்களுக்கான நிதி கொடுக்குது. கிட்டத்தட்ட 3% நிதி கட் பண்ணியிருக்காங்க. இதன் காரணமாக எங்களுக்கு ஏற்பட்டிருக்க இழப்பு மட்டும் எவ்வளோ தெரியுமா? வந்து 2.62 லட்சம் கோடி வந்து எங்களுக்கு வந்து ஒன்றிய அரசு தர வேண்டியது இருக்குது, தராமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் குறிப்பிட்டார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய மொத்த மாநில உற்பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே நிறைவேற்றக்கூடிய சில திட்டங்களுக்கு யூனியன் கவர்மெண்ட் வந்து சில விஷயத்துக்கு நீங்கள் வந்து மானியம் கொடுப்பீங்க. அந்த மானியம் பார்த்தீங்கன்னா 1.6% நீங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்க. இப்போ அந்த சதவீதம் அப்படிங்கிறது
0.6%, அதாவது 1% நீங்கள் அப்படியே கம்மி பண்ணியிருக்கீங்க. மானியத்தை கட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ அந்த எங்களுக்கு எவ்வளோ பெரிய இழப்பு ஏற்படும். அப்புறம் அந்த திட்டங்களுக்கு நாங்கள் தான் எங்கள் கை காசு போட்டு மானியம் கொடுக்கக்கூடிய நெருக்கடி தள்ளப்படுறோம். அதன் காரணமாக கிட்டத்தட்ட 30,000 கோடி இழப்பு வந்து எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த நெருக்கடிக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தங்கம் தென்னரசு வானதி சீனிவாசன் நோக்கி ஒரு பிரச்சனையை, ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை அவங்க எழுப்புறாங்க அப்படிங்கிறத இங்கே பார்க்குறோம். இந்த இழப்பை வந்து எப்போ வந்து குறிப்பிடுறோம்னா 2015-16 வந்து இப்போ 2025 கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 கோடி வந்து இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத தங்கம் தென்னரசு குறிப்பிடுறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், பிறகு வந்து மகாராஷ்டிரா போன்ற நீங்கள் ஆளக்கூடிய சில ஸ்டேட்ஸுக்கு அங்கே இருக்கக்கூடிய ரோடு ஃபெசிலிட்டிக்காகவும் அல்லது வந்து ரயில்வே ட்ராக்ஸோட ஃபெசிலிட்டிஸ்க்காகவும் வந்து நீங்கள் பலாயிரம் கோடி நீங்கள் ஒதுக்குறீங்க, அதில் கொஞ்சம் கூட வந்து தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற சில ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. ஸோ அதனால தான் வந்து பீகார் காட்டுற மாதிரியான ஒரு கருணை பார்வை கூட நீங்கள் தமிழ்நாடு காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டுட்டு அங்கே இங்கே ஒரு பாலிடிக்ஸ் அவர் சொல்லி முடிக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, எங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னா, உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் அப்படிங்கிறத எங்களோட கொள்கை. நாங்கள் அதை தான் பின்பற்றிட்டு இருக்கோம். நீங்கள் ஃபண்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்களுடைய கொள்கையில் சமரசம் செஞ்சுக்க சொன்னீங்கன்னா நாங்கள் சமரசம் செஞ்சுக்கவே மாட்டோம். மும்மொழி திணிப்பாக இருக்கட்டும், பிறகு வந்து கல்வி சார்ந்த சில நீங்கள் நிதி கட் பண்ணுறதா, நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் எங்களால் வந்து எங்கள் கொள்கையை மறுத்துக்கிட்டு எங்களால் ஏற்றுக்க முடியாது. ஸோ அப்போ வந்து அந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து இதை சேலஞ்ச் பண்ண தான் செய்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் குறிப்பிடுறாரு. ஸோ வந்து இங்கே தங்கம் தென்னரசு சொல்கிற மாதிரி பார்க்கும்பொழுது வந்து இந்த பட்ஜெட்டில், அதாவது 2025-26 இந்த நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓவரால் பட்ஜெட்டில் வந்து அதிகமான பிரதானமான கான்சன்ட்ரேட் பண்ண துறை எதுவாக இருக்குது அப்படிங்கிறத கல்வித்துறையை தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கல்விக்கான நிதி ஒதுக்குறதுல தமிழ்நாடு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே வந்து முன்மாதிரியாக இருக்குது. ஆனால் இப்போ இந்த அளவுக்கு கல்விக்காக நிதி ஒதுக்குறதுக்கான நெருக்கடி எதனால் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத பேச வேண்டியதாக இருக்குது. அதுதான் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வந்து தமிழ்நாடு வந்து PM ஸ்ரீ திட்டத்தை ஏற்றுக்கல, மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கல, NEP ஏற்றுக்கல. இதன் காரணமாக வந்து 2,152 கோடி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நெருக்கடி ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காகலாம் சேர்த்து வந்து இந்த ஃபண்டை ஒதுக்கணும் அப்படின்ற ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஃபண்டை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இங்கே நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, ஒன்றிய அரசு இந்த மாதிரி அந்த ஃபண்டை கொடுக்க தயங்கும் பொழுது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து துணிஞ்சு இந்த மாதிரி சில ஃபண்டை அலோகேட் பண்ணி இந்த விஷயத்தை சரி பண்ணிடுறாங்க. ஸோ ஃபண்டு எங்கேருந்து வருதுன்னு பேச வேண்டியதாக இருக்குது. இப்போ யூனியன் கவர்மெண்ட் தான் அவங்க கொடுத்தாகணும், ஆனால் அவங்க கொடுக்கல. அது அரசியல் செய்கிறாங்க, வெளிப்படையாக அரசியல் செய்கிறாங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அப்போ அதை டேலி பண்ணுறதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கடன் வாங்குறாங்க. கடன் வாங்கும்போது என்னென்னா, இதோட பிரச்சனை டோட்டலாக எங்கே போய் நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே தனிநபர் கடனில் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய இடத்துக்கு வந்து நிற்கும். ஏன்னா வந்து வாங்கக்கூடிய கடன் வந்து வேர்ல்டு பேங்க்லேயோ அல்லது நம்ம யார் கடன் கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட நம்ம வாங்குற கடனுக்கு ஒரு கட்டத்தில் வந்து நம்ம வந்து அதுக்கு ரெஸ்பான்சிபிள் பர்சன், கடன் வாங்கினா ரெஸ்பான்சிபிள் பர்சன் தான். ஆனால் வந்து ஒரு எல்லை தாண்டி போகும் பொழுது வந்து அவங்க சொல்லக்கூடிய நெருக்கடியை ஏற்றக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்து இந்த கவர்மெண்ட், அதாவது கடன் எந்த கவர்மெண்ட் பெற்றுச்சோ அந்த கவர்மெண்ட் தள்ளப்படும், அந்த ஸ்டேட் தள்ளப்படும். கவர்மெண்ட் தள்ளப்படாது, ஸ்டேட் தான் தள்ளப்படும். போன கவர்மெண்ட் ஒரு கடன் வாங்கி ஒரு திட்டத்தை நிறைவேற்றிட்டு போயிட்டாங்கன்னா அடுத்த ஒரு கவர்மெண்ட் வந்துட்டாங்கன்னா அடுத்து அவங்க தான் அந்த கடனுக்கு ரெஸ்பான்சிபிள். அப்போ அந்த மாதிரி கட்சிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கணும். ஆனால் அந்த கவர்மெண்ட், அந்த ஸ்ட்ரக்சர், அந்த மக்கள், அந்த ஸ்டேட் எப்பவுமே இருக்கும். அப்போ இந்த கடனுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிள் பர்சன் யாரும் அந்த ஸ்டேட் தான், அந்த மக்கள் தான் ரெஸ்பான்சிபிள் பர்சனாக மாறுறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடனை அடைக்க முடியாத போது அவங்க சொல்லக்கூடிய டிமாண்டை நம்ம ஏற்றக்கூடிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய மின் கட்டண உயர்வோ அல்லது அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வோ, பால் விலை உயர்வு, டிரான்ஸ்போர்ட்டேஷனோட விலை உயர்வு, இந்த மாதிரியான விலை உயர்வு மூலமாக தான் அந்த மாதிரியான கடனை பேலன்ஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு தள்ளப்படுவோம். அப்போ இதில் என்னென்னா, இன்னைக்கு நடக்கிற ஃபைட்டு பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபி வர்சஸ் டிஎம்கேன்னு ஒரு ஃபைட் நடக்குது. இப்போ மோடி கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருந்துக்கிட்டு தனக்கு எதிராக அரசியல் செய்யக்கூடிய மாநிலங்களில் பல்வேறு வகையில் அரசியல் செய்கிறாங்க. அது ஆதரவாக இருக்கிறவங்களுக்கு சில போர்ட்ஃபோலியோவில் இடம் கொடுத்து அவங்களை வந்து அக்காமடேட் பண்ணி அவர் ஒரு அரசியல் செஞ்சுட்டு போகிறாரு. எதிர்க்கக்கூடியவங்களை வந்து கைது செஞ்சு சிறைப்படுத்துறது, அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டேட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்டை கட் பண்ணுறது அப்படிங்கிறது, இந்த ஃபண்டை கட் பண்ணுற பாலிட்டிக்ஸாக இப்போ வந்து மோடி செய்யக்கூடிய பிரதான பாலிட்டிக்ஸாக இருக்குது. மோடியோட 1.0லையும் 2.0லையும் அவர் செய்கிற அரசியல் வேறு மாதிரி அரசியல் பார்த்தோம். ED-னுடைய வானளாவிய அதிகாரம், CBI-னுடைய அதிகாரம், IT-னுடைய அதிகாரம், இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லா விஷயத்தையும் வந்து மோடி வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தார். அதன் காரணமாக சில கூட்டணி விஷயத்தை கூட முடிவு பண்ணார் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இந்த 3.0ல என்ன பண்ணுறாருன்னா வந்து பெரிய லெவலில் ஒன்றிய அரசுலையும் வந்து நிதி சிக்கல் இருக்குது. அவங்களாலையும் வந்து அவங்க ஸ்டேட்டில் பாஜக ஆளக்கூடிய ஸ்டேட்ஸ்க்கும் பெரிய உள்ள ஃபண்டு கொடுக்க முடியல. ஏன்னா மகாராஷ்டிராவே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மகளிர் உரிமை தொகை கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கான்னு பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது வந்து பீகார்லேருந்து சென்ட்ரலில் ஒரு ஆதரவு கிடைக்குது, அதே மாதிரி ஆந்திராலேருந்து ஒரு ஆதரவு கிடைக்குது. அந்த ஸ்டேட்டுக்கே வந்து பெரிய அளவில் நிதி கொடுக்க முடியாமல் கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துறாங்க. அப்போ யூனியன் கவர்மெண்ட்டு பெரிய அளவில் ஃபண்ட் இல்லாத ஒரு நெருக்கடி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன விஷயம் பேசுகிறோன்னா, பிஜேபி கவர்மெண்ட் நமக்கான ஃபண்டை கட் பண்ணாங்க அப்படின்னதும் ஸ்டேட் கவர்மெண்ட் எங்கள் ஸ்டாலினே வந்து பணத்தை உருவாக்கிட்டாரா, அதுவே எங்களுக்கு போதுமானதா அப்படின்ட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் நம்ம இதில் ஏற்கனவே பேசின மாதிரி
எப்படியோ ஒன்று இந்த பணத்தை வந்து கடன் வாங்கி தான் ஸ்டேட் கவர்மெண்ட் சமாளிக்கிறாங்க அப்படிங்கும்போது, அப்போ கடன் கொடுக்குறவங்க நாளைக்கு சில நிர்பந்தத்தை நம்ம வைக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த பிரச்சனையை நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படி நடக்கக்கூடிய இந்த அரசியல் சண்டையில் யார் ஜெயிச்சாங்கன்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ பாஜகவுக்கோ மோடிக்கோ வந்து சரி தமிழ்நாட்டுக்கு நம்ம நிதி கொடுக்கல, அவங்கள நம்ம வந்து நம்மளை எப்பவுமே நம்மளை நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கோம், நம்ம கையை எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கோம், அப்போ நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அவர் நினைக்கலாம், பாஜக நினைக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் டிஎம்கேவும் பார்த்தீங்கன்னா சரி நீங்கள் எங்களுக்கு ஃபண்டு தரலையா, நாங்கள் கடன் வாங்கி அந்த ஃபண்டை ரைஸ் பண்ணி நாங்கள் வந்து அந்த பிரச்சனை சரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இவர் ஜெயிச்சுதா, நான் கடன் வாங்கி உங்கள்கிட்ட வாங்காமல் நான் கடன் வாங்கி அதை சரி பண்ணிட்டேன், நீங்கள் எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி இவர் திமுக ஜெயிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கவங்க வந்து பேசிகிட்டு இருக்கலாம். ஆனால் வந்து இறுதியில் யார் ஜெயிச்சாங்கிறதாண்டு யார் தோத்தாங்க அப்படிங்கிற விஷயத்த பேச வேண்டியதாக இருக்குது. ஒட்டுமொத்தமாக வந்து இங்கே இருக்க மக்கள் தான் சஃபர் ஆகிறாங்க அப்படிங்கிற பிரச்சனை நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. இவங்க அறிவிக்கக்கூடிய திட்டங்களை நிறைவேற்ற முடியாமல் அரசியல் காரணங்களால் அந்த திட்டங்களை நிறைவேற்ற முடியாமல் போகும் பொழுது இறுதியில் வந்து அதுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படும் போது மக்கள் தான் கடைசியில் பாதிக்க போகிறாங்க. ஸோ மக்கள் சார்ந்த சில திட்டங்களை வந்து இங்கே முன்னெடுக்க வேண்டியது இருக்குது. மக்களுடைய கடன் தனிநபர் கடனை குறைக்கக்கூடிய ஒரு திட்டத்தை முன்னெடுக்க வேண்டியது இருக்குது. அதை மையமாக வச்சு தான் வந்து இந்த மாதிரியான பாலிசியை நம்ம பார்த்து புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. மக்கள் சார்ந்த இடத்துலேருந்து இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது அப்படிங்கிறத இங்கே முன் வச்சு என்னோட கருத்தை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.